இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தென் திருப்பேரை திருப்பேர் நகர் கோவிலடி ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோவிலடி அப்பக்குடத்தானை பற்றி நம்மாழ்வார் அழகான பாசுரம் சொல்கிறார். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன், என்னை திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமாமணி உந்து புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே அப்படிங்கிறாரு. பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், காரேல் கடலேல் மலையேல் உலகு உண்டும் ஆறா வயிற்றானே அடங்க பிடித்தேனே அப்படிங்கிறாரு. பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணி சாரேன், மடித்தேன் மனை வாழ்க்கையில் நிற்பதோர் மாயையை, கொடி கோபுரம் மாடங்கள் சூழ் திருப்பேரான் அடி சேர்வது எனக்கு எழுதி ஆயினவாறே அப்படிங்கிறாரு. எழுதி ஆயினவாறு என்று என் கண்கள் கழிப்ப கழுது ஆகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன், கிளிதாவிய சோலைகள் சூழ்ந்திருப்பேரான் தெழுதி ஆகிய சேன் விசும்பு தருவானே அப்படிங்கிறார். கிளிகள் தாவுகின்ற அந்த தோட்டங்கள் சூழ்ந்து அந்த திருப்பேரையில் எழுந்தரிக்கிற பெருமானே, பெருமை வாய்ந்த பரமவதத்தை எனக்கு தரவிருக்கிறான் அப்படிங்கிறாரு. வானே தருவான் எனக்கா என்னோடு ஒட்டி, ஊனே குரம்பை இதனுள் புகுந்து இன்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான், தேன் ஏய் பொழில் தேன் திருப்பூர் நகரானே அப்படிங்கிறார். தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அந்த தென் திருப்பேரை கோவிலடி பெருமானை பற்றி சொல்கிறாரு. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், விருப்பே பெற்று அமுதம் கொண்டு கழித்தேனே அப்படிங்கிறாரு. அப்பக்குடத்தானுடைய விருப்பத்தை பெற்றதுனால அமிர்தம் உண்டது போல இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து உண்டு கழித்தோர்க்கு உம்போர் என் குறை, மேலை தொண்டு உகழித்து அத்தித்தொழும் சொல்லு பெற்றேன், வண்டு கழிக்கும் பொழில் சூழ் திருப்பேரான் கண்டு கழிப்ப கண்ணில் நின்று அகலானே அப்படிங்கிறாரு. கண்ணில் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன், எண்ணில் நுண்பொருள் ஏழு செய்யின் சுவைதானே. ஏழு செய்ய இருக்கிற அந்த சுவையே உள்ள பெருமானே, வண்ண நல் மணி மாடங்கள் சூழ்ந்திருப்பேரான் தின்னும் என் மனத்துள் புகுந்தான் செறிந்து இன்றே அப்படிங்கிறாரு. இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம்போக புணர்த்து என் செய்வான், குன்று என்ன திகழ் மாடங்கள் சூழ் திருப்பேரான் ஒன்று எனக்கு அருள் செய்ய உணர்ந்தலும் தேற்றானே அப்படிங்கிறாரு. உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் ஈதே என்னும் வேண்டுவது எந்தாய், கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேரார்க்கு அற்றார் அடியர் தமக்கு அல்லல் நில்லாவே அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். நில்லா அல்லல் நீள் வயல் சூழ் தென் திருப்பேர் மேல் நல்லார் பலர்வாள் குருகூர் சடகோவன் சொல்லார் தமிழ் ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார் தொண்டர் ஆள்வது சூழ் பொன் விசும்பே அப்படிங்கிறாரு. நீண்ட வயல்கள் சூழ்ந்த இந்த திருப்பேர் கோவிலடி நகரில் சயனித்திருக்க எம்பெருமான் மீது நல்லவர்கள் பலர் வாழும் குருகூரில் தோன்றிய சடகோபுரை ஏற்றிய தமிழ் சொற்களான 1000 பாசுரங்களில் இந்த 10 பாமாலைகளையும் தினமும் பக்தியுடன் படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லல் தொலைந்து போகும், வைகுண்டத்தை சூழ்ந்து ஆளும் பாக்கியமும் கிட்டும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமாலிருஞ்சோலையை வந்து நான் மலைன்னு சொன்னேன், உடனே திருமால் வந்து என் நெஞ்சு நிறையும்படி புகுந்துகிட்டான், அவன் பிரகாசமான பெரிய மணிகளை தள்ளி கொண்டு வரும் நீர் நிறைந்த காவிரியின் தென்பகுதியில் திருப்பேரே என்னும் ஸ்தலத்தில் திருமகளை மார்பில் கொண்ட அப்பக்குடத்தானாக சென்று சயனித்திருக்கிறான் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். பேரே உரைகின்ற பிரான், இந்த கோவிலடி பிரான் வந்து
பேரே திருப்பேரையில் உரைகின்ற பிரான் இன்று வந்து இதை விட்டு போக மாட்டேன் என்று என் நெஞ்சு நிறைவாகும்படி புகுந்து கொண்டான். 7 மேகங்களையும் 7 கடல்களையும் 7 மலைகளையும் கொண்ட இந்த உலகத்தை உண்டும் திருப்தியடையாத வயிற்றையுடையவனை என் இதயத்தில் அடங்கும்படி பிடித்து வைத்தேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரியவர் நம்மாழ்வார். அவன் திருவடிகளை துணையாக இருக்க பிடித்தேன். அதனால் இனி ஜென்மம் எடுப்பதை அழித்து கொண்டேன். பிறவி பிணி என்பது எனக்கு இனி இல்லை. குடும்ப வாழ்க்கை என்னும் மாயையை சாகடித்தேன். அதனால் கொடிகள் கட்டிய கோபுரங்களும் மாட மாளிகைகளும் சூழ்ந்த இந்த தென் திருப்பேரையில் பள்ளி கொண்டிருப்பனுடைய திருப்பாதங்களை சேர்வது எனக்கு மிகவும் எளிதாகிவிட்டது அப்படிங்கிறாரு. கிளிகள் தாவுகின்ற அந்த தோட்டங்கள் சூழ்ந்த தென் திருப்பேரையில் எழுந்தேறியுள்ள எம்பெருமான் தெளிவான பெருமை வாய்ந்த பரமபதத்தை எனக்கு தரவிருக்கிறான். சந்தோஷமான சிந்தனைகளோடு ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த இந்த தென் திருப்பேரையில் குடியிருக்கும் எம்பெருமான் எனக்காக பரமபதத்தை தர முடிவு செய்து இன்று சதையலான இந்த சரீரத்துக்குள் புகுந்து என்னோடு ஒட்டி கொண்டான். அதனால் எனக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் பாவ புண்ணிய வினைகளை என்னிடமிருந்து அகற்றினான் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். திருப்பேர் நகரில் பள்ளி கொண்டவனோ திருமாலிருஞ்சோலையில் உறைவுமான எம்பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறையும்படி புகுந்து கொண்டான். அப்ப குடத்தாடின் விருப்பத்தை பெற்றதால் அமிர்தம் உண்டது போல் ஆனந்தமாகிவிட்டது அப்படிங்கிறாரு. வண்டுகள் தேனை உண்டு கழிக்கும் சோலைகள் சூழ்ந்த இந்த திருப்பேரையில் சயனித்திருக்கும் அப்ப குடத்தனை தரிசித்து மகிழுங்கள். மேன்மையான கைங்கரியங்களை செய்து அத்திம காலத்தில் அவன் நாமங்களை பாடும் பாக்கியங்களையும் நான் பெற்றிருக்கேங்கிறாரு. பரமபதத்தின் நாயகனான மாதவன் வந்து எதிர்கொண்டு அழைத்து செல்ல இந்த திருப்பேருடைய நீண்ட வயல்கள் சூழ்ந்த இந்த திருப்பேர் நகரை பற்றி சடகோபரியற்றிய இந்த பாசரங்களை படிப்பவர்களுக்கு வைகுண்டத்தை சூழ்ந்து ஆளும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பற்றி அப்ப குடத்தானையும் சேவிப்போம். அப்ப குடத்தானின் அருள் பெற இந்த 10 பாசரமும் நமக்கு அருள் புரியும். வைகுண்டத்தை சூழ்ந்தாலும் பாக்கியம் கிடைக்கும். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.